Okay. Assalamu alaikum. Good evening, everyone. நம்ம போன கிளாஸ்ல கவுஸின் தேற்றம் சம்பந்தமாக பேசியிருந்தோம். கொஞ்சம் கம்ப்ளெக்ஸான சில விடயங்களை பத்தி சொல்லியிருந்தேன். அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் மேக்சிமம் இன்றைய கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கவுஸின் தேற்றம் சம்பந்தமான இந்த கேள்விகளை கொஞ்சம் கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரியானே? ஸோ அந்த வகையில நீங்க ஒரு கேள்வி ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. கேள்வி ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. ஒரு கற்பனையான ஒரு கற்பனையான கூம்பொன்றின் வட்டத்தின் மையத்தில் ஒரு கற்பனையான கூம்பொன்றின் வட்டத்தின் மையத்தில் புள்ளியேற்றம் பிளஸ் கியூ ஆனது வைக்கப்பட்டுள்ளது. புள்ளியேற்றம் பிளஸ் கியூ ஆனது வைக்கப்பட்டுள்ளது. கூம்பின் மேற்பரப்பினூடான கூம்பின் மேற்பரப்பினூடான மின்பாயம் யாது? ஒரு கற்பனையான கூம்பொன்றின் வட்டத்தின் மையத்தில் புள்ளியேற்றம் பிளஸ் கியூ ஆனது வைக்கப்பட்டுள்ளது. ரைட்? கூம்பின் மேற்பரப்பினூடான மின்பாயம் அல்லது தேறிய மின்பாயம் யாது? நீங்க நிறைய பேர் சரியான விடைகள் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. இன்னொரு விஷயம், ஓகே, என்ன கேட்டன்? ஒரு கூம்பு வடிவமான ஒரு கற்பனை மேற்பரப்பு, இதுல மையத்துல பிளஸ் கியூ ஏற்றத்தை வச்சிருக்கிறோம். இந்த கூம்பு மேற்பரப்பை ஊடறுத்து போற தேறிய மின்பாயம் என்ன? இதான கேள்வி. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க.
இந்த ஏற்றத்திலிருந்து எல்லா திசையிலையும் மின்புலக் கோடுகள் பயணிக்கும் இல்லையா? இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். அதே மாதிரி கீழுக்கும் இதே அமைப்பில் இப்படி போக புது, இப்படி போக புது, ரைட்? இப்படியெல்லாம் போகுது. இப்படி எல்லா திசையிலையும் மின்புலக் கோடு போகுது. இந்த நேரத்துல இந்த கூம்பு மேற்பரப்பு இந்த ஏற்றத்திலிருந்து வெளியேற எல்லா மின்புலக் கோடுகளையும் கவர் பண்ணல. பகுதி அளவான மின்புலக் கோடுகள் தான் சரியா கூம்பு மேற்பரப்புக்குள்ளால போகுது. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த கூம்பு மேற்பரப்பு இந்த ஏற்றத்திலிருந்து வெளியேற எல்லா மேற்பரப்புகளையும் கவர் பண்ணணும்டா நாம அடுத்த கட்டமா என்ன ஒரு வேலை செய்யணும், என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளணும்? இந்த ஏற்றத்திலிருந்து வெளியேற எல்லா மின்புலக் கோடுகளையும் கவர் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த புள்ளி ஏற்றத்திலிருந்து வர எல்லா மின்புலக் கோடுகளையும் கவர் பண்ணணும்டா எஸ், நாம இதே மாதிரி இன்னும் ஒரு கூம்பு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி கற்பனை செய்யணும். இப்ப எழுதி பாருங்க. இப்ப இந்த பிளஸ் கியூல இருந்து வெளியேற எல்லா மின்புலக் கோடுகளும் இந்த மொத்தமான இந்த மேற்பரப்புக்குள்ளாலதான் ஊடறுத்து போகுது. பொதுவா ஒரு பிளஸ் கியூ ஏற்றத்திலிருந்து வெளியேறுகின்ற மின்பாயம் பிளஸ் கியூவிங்கில் எப்சைலன். ஒரு பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குதா, அந்த ஏற்றத்திலிருந்து வெளியேற மின்பாயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் கியூவிங்கில் எப்சைலன் சொல்லுவோம். அப்ப இவ்வளவு மின்பாயமும் இந்த இந்த இரண்டு கூம்புட மேற்பரப்புக்குள்ளாலதான் டிராவல் பண்ணுது. ஆக அதிலையும் இந்த மேல் பக்கத்துக்குள்ளால எவ்வளவு மின்புலக் கோடுகள் போகுதோ அதே அளவு மின்புலக் கோடுகள் கீழ்ப்பக்கத்துக்குள்ளாலையும் போகுது. எனவே இந்த கூம்பு மேற்பரப்பினூடான மின்பாயம் என்னன்னு கேட்டா மொத்தமான மின்பாயம், அதாவது இந்த மொத்த மேற்பரப்புக்கு கவுசின் தேற்றத்தை பாவிச்சா பிளஸ் கியூவிங் எப்சைலன். அப்ப இந்த அரைவாசி பகுதிக்குள்ளால போற மின்பாயம் என்னன்னு கேட்டால் பிளஸ் கியூவின் கீழ் 2 எப்சைலன், இதோட அரைவாசின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கூம்பு மேற்பரப்பினூடான மின்பாயம் எவ்வளவு? பிளஸ் கியூ பை 2 எப்சைலன். அப்படி சொல்றோம்னு சொல்லி கூம்பு மேற்பரப்பினூடான மின்பாயம் பிளஸ் கியூ பை 2 எப்சைலனாக வந்து சேரும். கிளியரா? ஓகே, இப்ப கவனிங்க. இந்த கூம்பு இந்த மாதிரி ஒரு கற்பனையான நம்ம ஒரு கூம்பு எடுத்தோம் இல்லையா? இந்த கவுஸ்ட இந்த கூம்பு மேற்பரப்புட வட்டத்திட மையத்துல நாம பிளஸ் கியூவை வச்சோம். அப்ப மேலுக்கு போற மாதிரியே கீழுக்கு மின்புலக்கோடு போறதால இதே மாதிரி ஒரு மேற்பரப்பை எடுத்து போட்டு சொல்றோம். இங்க அரைவாசி இங்க அரைவாசி மின்புலம் போகும்னு சொன்னேன். அப்ப விட என்னன்னு கேட்டீங்கன்னா கியூ பை 2 எப்சைலன் சொல்லிட்டோம். இப்ப இந்த இடத்துல இந்த கூம்பு மேற்பரப்பினூடான மின்பாயம் பிளஸ் கியூ பை 2 எப்சைலனாக இருந்தாலும் இந்த வட்ட மேற்பரப்பினூடான மின்பாயம் எவ்வளவு? வட்டத்திட மையத்துல பிளஸ் கியூ இருக்குது. சோ क्वेश्चन என்னென்றால் வட்ட மேற்பரப்பினூடான மின்பாயம் எவ்வளவு? எஸ், வெரி குட், வெரி குட். சோ நான் போன கிளாஸ்ல அதை சொல்லி இருந்தேன். பெரிய ஒரு டீப்பா பேச இல்லாட்டி ஓரளவுக்கு சொல்லி போட்டு போயிருந்தேன். எஸ், வட்ட மேற்பரப்புட மையத்தில தான் ஏற்றம் இருக்குதுண்டா இந்த இந்த வட்ட மேற்பரப்பினூடான மின்பாயம் என்னன்னு கேட்டா 0. என்று தெரியுமா? மின்பாயம்ங்கிறது ஒரு மேற்பரப்பை ஊடறுத்து போறது. ஒரு மேற்பரப்பை ஊடறுத்து போற மின்பாயத்தை தான் நம்ம பை என்று சொல்லுவோம். அதாவது விலகுதா? இப்ப உதாரணமா ஒரு தட்டொண்டு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு தட்டொண்டு இருக்குது. இப்ப மின்புலக் கோடுகள் இந்த தட்டுக்குள்ளால இப்படி போகுது. சோ இதை ஊடறுத்து மின்புலக் கோடுகள் போகுது. இந்த ஊடறுத்து போற மின்பாயத்தை தான் நம்ம பை என்று சொல்லுவோம். அந்த மின்பாயம் கட்டாயம் செங்குத்தா இருக்கணும் இல்லை.
மின்புல வலிமையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் செங்குத்துங்கிற தியரி முக்கியம். மின்புல வளிமண்டு வரக்குள்ளதான் ஓரலகு பரப்புக்கு செங்குத்தாக போற மின்பாயம் மின்புல வளிமண்டு படிப்போம். சரியானே? மின்புல வலிமைக்குத்தான் செங்குத்து. ஆனா சாதாரண மின்பாயம்ங்கிறது யாருன்னா ஒரு மேற்பரப்ப ஊடறுத்து போற மின்புல கோடுகளை தான் மின்பாயம்னு சொல்றது. ரைட்? இப்ப யோசித்து பாருங்க. மேற்பரப்ப ஊடறுத்து போகுதுன்னா மீனிங் என்ன? ஒரு பக்கத்துக்குள்ளால வந்து அடுத்த பக்கத்துக்குள்ளால போகுதுன்னு அர்த்தம். இப்படி போகுதுன்னு அர்த்தம். இப்படி நுழைஞ்சா இந்த பக்கம் போகுது, மேற்பரப்ப ஊடறுத்து போகுது. அதே இது நாம வட்ட தட்டுல அல்லது இந்த தட்டு, இதே செவ்வக தட்டு, இதே சதுர தட்டுல சரியா நடுவுல இந்த தட்டுலயே பிளஸ் கியூ ஏற்றத்தை வச்சோம்டா இந்த தட்டுல இருந்து இந்த தட்டை பொறுத்த வரையில இந்த தட்டின் வழியே மின்புல கோடுகள் போகும். இப்படி போகும். ஆனா இந்த தட்டை ஊடறுத்து மின்புல கோடு போகுமா? இங்க இருந்து வந்து இதுக்குள்ளால போகுமா? அதான் ஒரு பக்கம் இப்படி வந்து இப்படி போற சான்ஸ் இருக்குதா? இல்லையே. ஏன்னா ஏற்றமே தட்டுலான இருக்குது. இப்ப என்ன கையை தட்டு எடுங்களேன், இதெல்லாம் ஏற்றம் இருக்குது. அப்ப இந்த ஏற்றத்திலிருந்து தான் மின்புல கோடுகள் வெளியேற போகும். நான் என்ன சொல்றேன்டா, இந்த தட்டை ஊடறுத்து மின்புல கோடு போகுமான்னு கேட்கிறேன். அதாவது இப்படி போகுமா மின்புல கோடு? இப்படி மின்புல கோடு போகுமா? இல்லையே. ஏன்னா தட்டுல ஏற்றம் இருக்குது. அப்ப இந்த ஏற்றத்திலிருந்து மின்புல கோடு இப்படி எல்லாம் போகும். ஆனா இந்த தட்டை ஊடறுத்து இந்த ஒரு பக்கத்துக்குள்ளால நுழைந்து அடுத்த பக்கத்துக்குள்ளால போற மாதிரி மின்புல கோடுகள் இருக்காது. ஆனா தட்டின் வழியே மின்புல கோடு போகும். ஏற்றம் இங்க இருந்தா மின்புல கோடு இப்படி போகும். மின்புல கோடு இப்படி போகும். சோ நம்ம என்ன சொல்றோம்டா, ஒரு மேற்பரப்ப ஊடறுத்து மின்புல கோடுகள் போகுதுண்டா, அதோட மின்பாயத்தை தான் நம்ம கருத்தில் கொள்ளணும். அந்த வகையில இந்த வட்ட தட்டுல தான் ஏற்றம் இருக்குதுண்டா, வட்ட தட்டின் வழியே தான மின்புல கோடு இப்படி போகும். இந்த தட்டை ஊடறுத்து இப்படி மின்புல கோடு போகாத. அதனால இந்த தட்டினூடான மின்பாயத்தை நாம பூச்சியம்னு சொல்லுவோம். மொத்தத்துல சமரி என்னண்டா, ஒரு மேற்பரப்புல ஏற்றம் இருக்குதா, அந்த மேற்பரப்பினூடான மின்பாயம், அந்த ஏற்றத்தால அந்த மேற்பரப்பினூடாக செலுத்தப்படுற மின்பாயம் பூச்சியம் அர்த்தம். மேற்பரப்புலேயே ஏற்றம் இருக்குதா, அந்த மேற்பரப்பினூடாக செல்லுற மின்பாயம் என்னன்னு கேட்டா பூச்சியம். சரியானே? இதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ள பாருங்க. இன்னும் ஒரு கேள்வி. எழுதி கொள்ளுங்க. இப்ப நான் வந்துட்டு இப்ப நீங்க போன கிளாஸ் அந்த பின்னுக்கு வந்த கேள்விகள் உங்களுக்கு விளங்கிக் கொள்றது கஷ்டமா இருந்ததால நம்ம சின்ன சின்ன கேள்விகளை கொஞ்சம் தாரேன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவா. கற்பனையான கோள மேற்பரப்பின் கற்பனையான கோள மேற்பரப்பின் நாலில் ஒரு பகுதியின் கற்பனையான கோள மேற்பரப்பின் நாலில் ஒரு பகுதியில் கோளத்தின் மையத்தில் நாலில் ஒரு பகுதியில்
உருவில் காட்டப்பட்டவாறு, நாளில் ஒரு பகுதியில் உருவில் காட்டப்பட்டவாறு மையத்தில் வைக்கப்பட்டுள்ள புள்ளியேற்றத்தின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள புள்ளியேற்றத்தின் செலுத்தப்படும் மேற்பரப்பினூடான மின்பாயம் யாது? செலுத்தப்படும் மேற்பரப்பினூடான மின்பாயம் யாது? சரியா? கேள்வி பெரிய ஒரு விஷயம் இல்லை, வசனம் உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இந்த அருகில் படம், கோலத்தை நாலா பிரிச்சு ஒரு துண்டாது, இந்த ஒரு கோலத்தில நாலா பிரிச்சு ஒரு துண்டு, அந்த துண்டோட மையத்துல பிளஸ் கியூ வச்சிருந்தா இந்த மேற்பரப்பினூடான மின்பாயம் என்ன? எஸ், என்ன வரும்? இந்த பிளஸ் கியூ ஏற்றத்தால இந்த மேற்பரப்பினூடான மின்பாயம் என்னன்னு கேட்டா, இதே மாதிரி நாலுல ஒரு பங்கு மாதிரி இன்னும் மூன்று பங்கு எடுத்தீங்களா இருந்தா ஒரு முழுக்கோளம் உருவாகும். அந்த முழுக்கோளத்துல மையத்துல தான் பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குது. ஆக இதே மாதிரி எத்தனை, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு துண்டை வச்சு ஒரு முழுக்கோளத்தை உருவாக்கி இருக்கிறேன். சோ இந்த நேரத்துல இந்த ஏற்றத்துல இருந்து போற மின்புலக் கோடுகள் எல்லாம் இப்படித்தான் போயிருக்க போகுது. இந்த ஏற்றத்துல இருந்து மின்புலக் கோடுகள் இந்த மாதிரி தான் போகும். சரியானே? அப்ப இதனூடான மின்பாயம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்கன்னா, மொத்த ஏற்றத்திலிருந்து வெளியேற மின்பாயம் பிளஸ் கியூவின் கீழ் எப்சைலன், இல்லையா? சோ இதே மாதிரி இந்த பரப்புக்குள்ளால எவ்வளவு மின்பாயம் போகுதோ அதே மாதிரி தானே இதுக்குள்ளாலையும் போகும், இதுக்குள்ளாலையும் போகும், இதுக்குள்ளாலையும் போகும். ஏன்? இதுல இருந்து இந்த மேற்பரப்புல இருந்து இந்த ஏற்றம் எவ்வளவு தூரத்தில் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த மேற்பரப்புல இருந்தும் இந்த ஏற்றம், அதே மாதிரி தான் இந்த மேற்பரப்புல இருந்தும் இந்த ஏற்றம் இருக்கிற தூரம். அதனால இந்த பிளஸ் கியூல இருந்து வர மின்புலம் இந்த நாலுக்குள்ளாலையும் சமனா போகும். ஆக ஒரு துண்டுக்குள்ளால போற மின்பாயம் என்னன்னு கேட்டா Q/4 எப்சைலனா இருக்கு. விளங்குதா? இதை ஊடறுத்து போற மின்பாயம் Q/4 எப்சைலன் வரப்போகும். அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. கற்பனையான கற்பனையான
கால்பந்து வடிவிலான ஃபுட்பால், கால்பந்து வடிவிலான, கற்பனையான கால்பந்து வடிவிலான கவுசின் மேற்பரப்பில், கவுசின் மேற்பரப்பில் 24 அறுகோணி முகங்கள் உள்ளன. 24 அறுகோணி முகங்கள் உள்ளன. இக்கோணத்தின் மையத்தில் -q ஏற்றம் வைக்கப்படும் போது, இக்கோளத்தின் மையத்தில் -q ஏற்றம் வைக்கப்படும் போது நிலற்றப்பட்டுள்ள ஒரு அறுகோணி முகத்தினூடான மின்பாயம் யார்? நிலற்றப்பட்டுள்ள ஒரு அறுகோணி முகத்தினூடான மின்பாயம் யாது? படத்தை சும்மா நோமலா கேளுங்க. நான் என்ன ஏதாச்சும் ஒரு கேள்வி, இப்ப சின்ன சின்ன கேள்வி தரணுங்கிற அடிப்படையில ஏதோ கீழுக்கு ஒரு ஃபுட்பாலோட வடிவத்துல ஒரு பொருள் இருக்கையும் அதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வியை தந்தேன். சரியானே? சோ வேறபடி கேள்வி ஒரு கஷ்டமான கேள்வியே இல்லை. சின்ன ஒரு விஷயம். நீங்க என்ன கன்செப்ட்ங்கிறத கெச் பண்ணினீங்கன்னா சரி. கவுஸ்ல தேற்றத்தை நம்ம எப்படி அப்ளை பண்றோம்ங்கிற கன்செப்ட் நீங்க கெச் பண்ணா சரி. நான் நினைக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன கேள்விகள் உங்களுக்கு அதை இன்னும் தெளிவாக்கும். ஏற்கனவே இருக்கிற சில சந்தேகங்கள் இருந்த ஆட்களுக்கு அது தெளிவாகும்னு நான் நம்புறேன். எஸ், சரியா? ஓகே, நிறைய பேர் சரியா விட அனுப்பியிருக்கிறீங்க. என்ன, ஒரு ஃபுட்பால் உண்டு, ஒரு சீரான ஒரு கோலமாம், அது ஃபுட்பாலா எடுக்கிறாங்க. அது இந்த ஃபுட்பால் ஃபுல்லாவே இந்த மாதிரி அரிய முகங்கள், அதுல மேற்பரப்புல இந்த மாதிரி அரிய முகங்கள் இருக்குது. இந்த மாதிரி அரிய முகங்கள் இருக்குது, மேற்பரப்பு ஃபுல்லாவே இந்த கோலத்துல இருக்குது. அப்படித்தானே? அந்த நேரத்துல அதுல மையத்துல ஒரு +q -q ஏற்றத்தை வச்சால் ஒரு அரிய முகத்தினூடான மின்பாயம் என்று கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த கோள மேற்பரப்புட மையத்துல -q இருக்குதுண்டா, கோள மேற்பரப்பினூடான மின்பாயம் என்னன்னு கேட்டா -q∗ε சொல்லுவோம். கோள மேற்பரப்பினூடான மின்பாயம் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? -q∗ε சொல்லுவோம். அந்த கோள மேற்பரப்பினூடான மின்பாயம் வரக்குள்ள கோள மேற்பரப்புல 24 அரியமுகம் இருக்குது. மையத்துல தான ஏற்றம் இருக்குது. அப்ப இங்க எல்லா மேற்பரப்பு, இந்த அரியமுகம், இங்க இந்த கோலத்துல மேற்பரப்புட ஒவ்வொரு அரிய முகத்துக்குள்ளாலையும் போற மின்பாயம் ஒரே அளவா தான் இருக்கு.
இதனூடாக வெளியில வார மின்பாயமும் இதனூடாக வெளியில வார மின்பாயமும் இதனூடாக வெளியில வார மின்பாயமும் இதனூடாக வெளியில வார மின்பாயமும் இதனூடான மின்பாயமும் ஒரே அளவா தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் சரியா நடுவுல தான் ஏற்றம் இருக்குது. கற்பனையா கொண்டு வாங்க, கோலம் நடுவுல ஏற்றம் இருக்குது. அப்ப எல்லாத்துக்கும் இந்த ஏற்றம் சமனான தூரத்தில் இருக்கிறதால இதுக்குள்ளால போற மின்பாயம் இதுக்குள்ளால போற மின்பாயம் இதுக்குள்ளால போற சொல்லி எல்லாத்துக்குள்ளால மின்பாயம் சமனா தான் போகும். அப்ப ஒரு அரிய முகத்துக்குள்ளால போற மின்பாயம் என்னங்கிறது கேள்வி. அப்ப மொத்தமா போற மின்பாயம் மைனஸ் கியூங்கில் எப்சைலன். அதாவது 24 அரிய முகங்களுக்குள்ளால போற மின்பாயம் தான் மைனஸ் கியூங்கில் எப்சைலன். 24 அரிய முகத்துக்கு மைனஸ் கியூங்கில் எப்சைலனா ஒரு அரிய முகத்துக்கு மின்பாயம் எவ்வளவுன்னு பார்த்தால் மைனஸ் கியூவின் கீழ் 24 எப்சைலன். இந்த கேள்விக்கு பொருத்தமான விட மைனஸ் கியூவின் கீழ் 24 எப்சைலன். விளங்குதா? இப்ப நான் போன கிளாஸ் தந்த மாதிரி போன கிளாஸ்ல நீங்க கஸ்டம்டு ஃபீல் பண்ணின மாதிரி ஒரு கேள்வியை தரப்போறேன். சரியா? பாப்போம் உங்கள எத்தனை பேர் இந்த கேள்வியை சரியா ட்ரை பண்றீங்கன்னு சொல்லி. சரியா? எழுதிக்கொள்ளுங்க. கணவுரு ஒன்றின் மையத்தில் கணவுரு ஒன்றின் நடுப்புள்ளியில் கணவுரு ஒன்றின் நடுப்புள்ளியில் புள்ளியேற்றம் பிளஸ் கியூ ஆனது வைக்கப்பட்டுள்ளது. கணவுரு ஒன்றின் நடுப்புள்ளியில் புள்ளியேற்றம் பிளஸ் கியூ ஆனது வைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒரு சதுர பக்கத்தினூடான மின்பாயம் இங்கு ஒரு சதுர பக்கத்தினூடான மின்பாயம் ஒரு சதுர பக்கத்தினூடான மின்பாயம் பை நோட் ஆகும். நிலற்றப்பட்ட மேற்பரப்பினூடான மின்பாயம் யாது? இங்கு ஒரு சதுர பக்கத்தினூடான மின்பாயம் பை நோட். கேள்வி என்ன? நிலற்றப்பட்ட பக்கத்தினூடான மின்பாயம் யாது? இந்த கேள்விக்கு நீங்க விட எடுத்துட்டீங்கண்டா சரியானே? ஓகே, விஷயம் முடிச்சு. பாப்பமே, நல்லா யோசித்து செய்யுங்க.
ரெண்டு எதிரெதிர் பக்கத்துல சதுரங்கள் இருக்குது, உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். நீளத்திட அரைவாசி பகுதியில என்ன இருக்கிறோம், நிலற்றி வச்சிருக்கிறோம். எஸ், சரியான விடைகள் வந்து கொண்டிருக்குது. சரியா, நான் சரியான விடைகளை குறிப்பிட்டாக்களை பேரை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி கொண்டு வரேனா. ஃபர்ஸ்ட்டுக்கு சரியான விடை ஹப்சா கழுத்தர. பட் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, அதில் சின்ன ஒரு மிஸ்டேக் கொண்டு இருக்குது. ரெண்டாவது இஃபாஸ் புல்மூட்டை, சரியான விடை. கிஷாலினி பெட்டிகலோ, சரியான விடை. ஆத்திஃபா நெகம்பு, சரியான விடை. அடுத்தது சில பேர் வந்துக்கிட்டு அந்த சுருக்கல்கள்ல மிஸ்டேக் விடுற மாதிரி விளங்குது. சரி, எனக்கு கொஞ்சம் நான் பேர் வாசித்துட்டு வராதாக்கள் கொஞ்சம் திருப்பி செக் பண்ணி பாருங்க. அதே போல முகமட் கண்டி, சரியான விடை. நுஃபா அட்டாளைச்சேனை, சரியான விடை. நீங்க டைப் பண்ணி அனுப்புறது சில பேர் கஷ்டம், சில பேர் டைப் பண்ணி இருக்கிறீங்க, என்னன்னு வாசிக்கிறனே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஒருவேளை அதனால நீங்க நான் பிள்ளைன்னு சொன்னாலும் சொல்ல வேண்டி வரலாம். பிஹாமா கல்முனை, சரியான விடை. சில பேர் சரி எனக்கு விளங்குது இல்லை, சில பேர் என்ன எப்படி விட அனுப்புறீங்கன்னு சொல்லி. ஓகே, நான் விளங்கப்படுத்துறேன், கவனிங்க. நிறைய பேர் சரியா விட அனுப்பியிருக்கிறீங்க. சில பேர் விடைகள் பிழை, சில பேர் விடைகள் அந்த வாசிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கிறா. அப்படி நிறைய விடைகள் வந்திருக்குதா? மேபி நீங்க சரியான விடை அனுப்பியிருக்கலாம், நான் தான் அதை புரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம். என்னன்னா பிளஸ் கியூ ஏற்றம் இந்த கணவரோட நடுவில் இருக்குதா, சரியா? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இந்த ஏற்றத்துல பிளஸ் கியூல இருந்து வெளியேற மின்பாயம் பிளஸ் கியூவின் கீழ் எப்சைலன். ஒரு ஏற்றத்திலிருந்து வெளியேற மின்பாயம் என்னன்னு கேட்டா அந்த ஏற்றத்தின் கீழ் எப்சைலன். அதான் கவுஸ் சொல்றது பிளஸ் கியூவின் கீழ் எப்சைலன். இதான் இந்த ஏற்றத்திலிருந்து வெளியேற மின்பாயம். அதுல இந்த பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம் பைனோன். சோ இந்த பக்கத்துக்குள்ளால போற மின்பாயமும் என்னையா இருக்கும் என்றால் நிச்சயமா பைனோட்டா தான் இருக்கும். ஏன்னா சரியா நடுவுல இருக்குது. இந்த பக்கம் எவ்வளவு மின்புலக்கோடு இதுக்குள்ளால டிராவல் பண்ணுமோ அதே அளவு மின்புலக்கோடு இந்த சதுரத்துக்குள்ளால போகும். நடுவுல இருக்கிறதால தானா, இல்லாட்டி நம்ம சொல்லலாம். அப்ப இதுக்குள்ளால போறதும் சமனா தான் இருக்கும். ரைட்டா? அப்ப ஏற்றத்திலிருந்து வெளியேற மொத்த மின்பாயம் கியூவிங் எப்சைலன். இதுக்குள்ளால போறது பைனோட், இதுக்குள்ளால போறது பைனோட். அப்ப பைனோட்டை கழிப்போம். அதாவது கியூவிங்கில் எப்சைலன்ல இருந்து பைனோட் ரெண்டு பைனோட்டை கழிச்சிட்டோம். கழிச்சா வாரதுதான் என்னென்றால் இந்த செவ்வக பக்கங்கள், அதாவது இந்த 4 பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இந்த கீழுக்கு இருக்கிறது ஒரு பக்கம், இந்த பின்னுக்கு இருக்கிறது இன்னொரு பக்கம்.
சோ இதுல இருந்து இத கழிச்சா மிச்சமா இருக்கிறது இந்த 4 பக்கம் விளங்குதா? இது ஒன்று, இதொன்று, இதொன்று, இந்த இருக்கிறது ஒன்று. இப்ப இந்த 4 பக்கத்துக்குள்ளால இந்த 4 செவ்வக பக்கத்துக்குள்ளாலையும் மின்பாயம் சமனாத்தன போகும். ஏண்டா இந்த செவ்வகம் மேலுக்கு இருக்கிற செவ்வக பக்கம் எல்லாம் பாருங்க, இந்த மேலுக்கு இருக்கிற செவ்வக பக்கத்துல இருந்து பிளஸ் கியூ எவ்வளவு தூரம் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த கீழுக்கு இருக்கிற செவ்வக பக்கத்துல இருந்து பிளஸ் கியூ இருக்குது. அதே மாதிரி தான் முன்னுக்கு இருக்கிற செவ்வக பக்கத்துல இருந்து பிளஸ் கியூ இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பின்னுக்கு இருக்கிற செவ்வக பக்கத்துல இருந்து பிளஸ் கியூ இருக்குது. ஏன்னா நடுவுல இருக்குது. ஆக இந்த பிளஸ் கியூல இருந்து வெளியேற மொத்த மின்பாயத்திலிருந்து இந்த 2 சதுர பக்கத்துக்குள்ளால் போற மின்பாயத்தை கழிச்சா வாரது மிச்சமா இருக்கிற இந்த 4 செவ்வக பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம். இந்த பக்கம் இப்படி இருக்கிற பக்கம் இப்படி இப்படி. ஆக 4 செவ்வகத்துக்குள்ளால போற மின்பாயம் இதுண்டா, ஒரு செவ்வகத்துக்குள்ளால போற மின்பாயம் என்னன்னு கேட்டா 4ஆல பிரிப்போம். இது ஒரு செவ்வக பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம். அந்த ஒரு செவ்வக பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம் என்ன? இத 4ஆ பிரிச்சு வாரது. ஏன்? இது 4 செவ்வக பக்கங்களுக்குள்ளால போற மின்பாயம். அப்ப ஒரு செவ்வக பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம் என்னன்னு கேட்டால் இது என்ன செய்யறோம்? 4ஆல பிரிக்கிறோம். பட் அதுல கேள்வி, நிலற்றப்பட்ட பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம் எவ்வளவு? இது என்னன்னு கேட்டா, இந்த செவ்வகத்தை எடுத்தீங்கண்டா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த செவ்வகத்தை எடுத்தீங்கண்டா இந்த அரைவாசி பரப்புக்குள்ளால போற மின்பாயமும் இந்த அரைவாசி பரப்புக்குள்ளால போற மின்பாயமும் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். ஏன்? சரியா நடுவுல கிறுக்கு இருக்குது. சோ இந்த பக்கம் போற மின்பாயமும் இந்த பக்கம் போற மின்பாயம் எப்படி இருக்கும்? சமன். அப்ப ஒரு செவ்வக பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம் இப்படி இருக்குது. அப்ப நிலற்றப்பட்ட பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம் என்னன்னு கேட்டா நாம என்ன செய்யணும்? இத இத 2ஆல பிரிக்கணும். அப்ப ஃபைனலி விட என்னன்னு பாத்தீங்கன்னா கியூவிங்கில் எப்சைலன் 2 பை நாட் கீழ் 8 இப்படி வரும். இல்லைங்கதா? இதான் இந்த கேள்விக்கான விட. கவனிங்க கவனிங்க, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த கேள்வியில நிலற்றப்பட்ட பக்கத்தை நான் இப்படி காட்டில தானே, இப்படி காட்டாம இவ்வளவு நிலமும் இயல்பு, இந்த நிலம் L/2 இப்படி காட்டி இருந்தால் இதே விட வருமா அல்லது வேற விட வருமா? பாப்பமே. சரியா நீங்க கெச் பண்ணிருக்கீங்களா? கவுசின் தேற்றத்தை சரியா கெச் பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்போம். அதே பரப்பு, அதே அளவு பரப்பு தான். இது L/2 நீளமான நிலற்றப்பட்ட பகுதினா இதுவும் L/2 நீளம் தான். ஆனா நடுவுல இருக்குது. இது சைட்ல இருக்கிறதுக்கு பதிலா இது அரைவாசி, இது அரைவாசி அரிக்காம இது நடுவுல இருக்குது. விளங்குதா? நீங்க ஒருவேளை பரப்பு வித்தியாசம் நினைச்சுக்குள்ள தெரியல. பரப்பு வித்தியாசம் இல்லையா? இப்படி காட்டுவோம். இந்த இவ்வளவையும் நடுவுல இழுத்து வச்சிருக்கிறோம். இதே பரப்பு தான். அப்ப இது L/4, இது L/4 மாதிரி. இப்ப சொல்லுங்க அப்போ. இதே விட வருமா வேற விட வருமா? ஓகே, ரெண்டு விதமான ஒப்பீனியனும் வருது. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. இதே விட அங்க வராது. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி கவுசின் தேற்றத்துல நாம விரும்பின மேற்பரப்பெல்லாம் போட்டு உங்களுக்கு கேள்வி தரையலாம். இப்ப நான் வந்துட்டு இந்த கேள்வியை தாருன்னா நீங்க நினைக்கிறீங்களா சும்மா ஒரு செவ்வாறு சும்மா பயனோட்ட தந்தாரு விட நாம் எடுக்கலாம்னு சொல்லி. சொல்ல போனா இந்த கேள்விக்கு நான் இந்த நிலற்றப்பட்ட பகுதி இப்படி கீறினத்தாலதான் நீங்க விட எடுக்கலாம்.
நான் இப்படி கீறி இருந்தா எனக்கு உண்மையா விட சரியா? ஏன்னா அதுக்கு விடையை நீங்க கண்டுபிடிக்கணும்னா பெரிய ஒரு எஃபெக்ட் போடணும், தொகையிட்டு பெரிய ஒரு வேலை செஞ்சுதான் இதுக்கு விடையை கண்டுபிடிக்கலாம். என்னடா சொல்றான், என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நான் உங்களை சிம்பிளா சொல்றேன். இப்ப ஆஹ் இந்த பக்கத்தை எடுப்போம், சரியா அவதானிச்சு கொள்ளுங்களா, இந்த கன்செப்ட் சரியா. இந்த மாதிரி ஒரு செவ்வகம் இருக்குது. நான் என்ன செய்யறேன்னால் இந்த செவ்வகத்துல நடுவுல இருந்து ஒரு பல்ப் எடுக்கிறேன். இங்க இருக்குது பல்ப், நான் இப்படி காட்டுறேன்னு, இந்த இடத்த பல்ப் இருக்குது, சரியா, நடுவுல இருந்து பல்ப் இங்க இருக்குது. இப்ப இந்த பல்புல இருந்து வர வெளிச்சம் இந்த நடுவுல படுற அளவும் இந்த சைட்ல படுற அளவும் சமனாரிக்குமா? சிம்பிளான ஒரு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்காலர்ஷிப் பிள்ளைகிட்ட கேட்டாலும் இந்த கேள்விக்கு விட சொல்லும் இல்லையா? சமனா இருக்காது. ஏன் இருக்காது? நடுவுல இருந்து இவ்வளவு தூரத்துல பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குதுண்டா இங்க இருந்து வர வெளிச்சம் அதிகமா இங்க போகும். ஏன்னா இது பக்கத்துல. நடுவுல இருந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு காட்டுறேன், நான் எந்த வியூல இருந்து காட்ட ஈஸியா விளங்கும். இது பக்கத்துல, இங்க இருந்து பார்க்கக்குள்ள தூரத்துல. அப்ப இந்த இடத்துல படுற வெளிச்சமும் இந்த பல்ப்ல இருந்து இந்த இடத்துல படுற வெளிச்சமும் சமனா இருக்காது. இது விளங்கிட்டா? ரைட். இப்ப நடுவுல படுற வெளிச்சமும் இங்க படுற வெளிச்சமும் சமனா அடிக்காதுண்டா, அல்லது இங்க படுற வெளிச்சமும் இங்க படுற வெளிச்சமும் சமனா அடிக்காதுண்டா, நடுவுல போற மின்பாயமும் இந்த ரெண்டு சைட்ல போற மின்பாயமும் சமனாக பிரிக்கப்படும் நாம் எப்படி முடிவுக்கு வர? அதாவது இதுக்குள்ள போற மின்பாயத்தை விட இந்த பக்கம் இந்த ரெண்டு பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம் குறைவா தான் இருக்கும். அதாவது இங்க நம்ம ரெண்டா பிரிச்சம் தானே, இந்த செவ்வகத்துக்குள்ளால போற மின்பாயத்தை ரெண்டா பிரிச்ச மாதிரி இங்க பிரிக்க இயலாம். ஏன்னா நடுப்பகுதிக்குள்ள போற மின்பாயம் கூட இருக்கும், தூரத்துல போற மின்பாயம் குறைவா இருக்கும். அதே நேரத்துல இன்னொரு விஷயம், அதே நேரத்துல இன்னொரு விடயம் நான் திருப்பி கேட்கிறேன். இதே நடுவுல பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குது, இந்த இடத்துல பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த அரைவாசி சரியா, நடுவுல இருந்து பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த அரைவாசி பக்கத்துல படுற வெளிச்சமும் இந்த அரைவாசி பக்கத்துல படுற வெளிச்சமும் சமனா இருக்குமா? நடுவுல பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குது, சரியா. இந்த தட்டுட அரைவாசியில படுற வெளிச்சமும் இந்த தட்டுட அரைவாசியில படுற வெளிச்சமும் பல்ப் இருக்குது, சமனா இருக்குமா? எஸ், சமனா இருக்கும். என்ன, இது நடுவுல இருக்குதுன்னா இந்த பக்கம் எப்படி வெளிச்சம் போகுதோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் வெளிச்சம் போகும். அப்ப இந்த அரைவாசியில படுற வெளிச்சமும் இந்த அரைவாசியில படுற வெளிச்சமும் சமன். அதே மாதிரி இந்த பிளஸ் கியூல இருந்து போற மின்பாயம், இந்த செவ்வக பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம் எவ்வளவு? பிளஸ் கியூல இருந்து வெளியேற மொத்த மின்பாயம் பிளஸ் கியூங்கில் எப்சைலன். அதுல இருந்து இந்த ஒரு பக்கத்துக்குள்ளால போறது பை நோட்டுன்னா இந்த பக்கத்துக்குள்ளால போறது பை நோட். அப்ப அது ரெண்டையும் கழிச்சு விட்டோம்னா, ரெண்டு பை நோட்டை கழிச்சு விட்டோம்னா மிச்சமா வாரதுதான் இந்த 4 செவ்வக பக்கத்துக்குள்ளால போறது. அப்ப 4 செவ்வக பக்கத்துக்குள்ளால சமனா மின்பாயம் போறதால ஒரு செவ்வக பக்கத்துக்குள்ளால போற மின்பாயத்துக்கு இத 4ஆல பிரிக்கணும். அப்படி பிரிச்சா ஒரு செவ்வக பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம் வரும். இதுல சரியா நடுவுல இருந்து இந்த பக்கத்துக்குள்ளால போற மின்பாயத்தை கேட்கிறாங்கன்னா இதுக்குள்ளால போற மின்பாயமும் இதுக்குள்ளால போற மின்பாயமும் சமனுங்கிறதால இதை நீங்க 2ஆல பிரிச்சா வாரதுதான் நிலற்றப்பட்ட பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம். சரியானே? அப்ப இந்த பக்கம் போறதும் இந்த பக்கம் போற மின்பாயமும் சமன். ஆனா இதே நிலற்றப்பட்ட பக்கத்தை நீங்க நடுவுல கொண்டு வந்து வச்சீங்கடா, இந்த இப்படி வச்சுட்டீங்கடா, இந்த செவ்வகத்துக்கு இந்த இந்த துண்டுக்குள்ளால போற இந்த பரப்புக்குள்ளால போற மின்பாயமும் இந்த ரெண்டு துண்டையும் சேர்த்து வர மின்பாயம் எப்படி வராது? சமனா வராது. ஏண்டா இது ஒரு சீராக பிரிக்கப்பட்ட அமைப்பு இல்லை. விளங்குதா? கொஞ்சம் யோசிக்கண்டா. அதாவது நீங்க நான் இப்ப சொல்ற விடயத்துல நீங்க கெச் பண்ணிட்டீங்கன்னா கவுஸ்ட மேற்பரப்பு கவுஸ்ட தேற்றம்னா என்னங்கிறத எக்ஸாக்டா விளங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் பிரச்சனை. நீங்க நம்பலாட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் படிச்சேன்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதை போய் கேட்டு பாருங்க. வேற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேட்டு பாருங்க, நான் சொல்றதுல உண்மைத்தன்மை என்னங்கிறத பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கவுஸ்ட மேற்பரப்பை வந்துட்டு எப்படி அந்த கவுஸ்ட மேற்பரப்புக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த நிகழ்வை எல்லாரும் என்ன செய்யறதில்ல, அது சரியா கேட்ச் பண்றதில்ல.
ஒரு மேலோட்டமா கடந்து போறது. நாம் அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டியை கொடுக்கிறோம். ஏன்னா இப்படியெல்லாம் கேள்வி வரலாம். இப்ப என்னங்கிறத நீங்க சரியா புரிஞ்சு கொள்ள பாருங்க. இப்ப விலங்கினிக்கா நடுவுல போட்டா வர மின்பாயத்தை இந்த செவ்வகத்துக்குள்ளால போற மின்பாயத்தை அரைவாசியா பிரிச்சா இதுக்குள்ளால போற மின்பாயம் வராதுன்னு சொன்னேன். ஏன்னா இந்த பரப்புகளால் போறதும் இந்த ரெண்டு துண்டுகளால் போற மின்பாயமும் சமனானது இல்லை. ஆனா சரியா இப்படி பிரிச்சா இந்த இந்த மாதிரி அரைவாசியா பிரிச்சா இது நடுவுல இருக்கிறதால இதுக்குள்ளால போற அதே அளவுக்கு தான் இந்த பக்கம் மின்புல கொடு வெளியாவே இருக்கும். அதனால இதை ரெண்டா பிரிச்சு சொல்லலாம். இதை ரெண்டா பிரிச்சு சொல்ல இயலாங்கிறோம். விளங்கினியா? வேற என்ன டவுட் இருக்குது இதுல? டச் பண்ணிட்டீங்களா? வேற சந்தேகம் இருந்தா சொல்லுங்க அப்போ. யாருக்கும்? அப்ப நம்ம எல்லாத்துக்கும் கவுசின் தேற்றத்தை வச்சு கேள்வி செய்ய இயலாதா? வரையறுக்கப்பட்ட கேள்விகள் தான் செய்யலாம். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம்? எல்லா மேற்பரப்பையும் போட்டு போட்டு கவுசின் தேற்றத்தை நம்ம வந்துட்டு அங்க அப்ளை பண்ண இயலாது. ஏன்னா சமனா பிரிக்கிற ஒரு செட்டப் இருந்தா தான் செய்யலாம். சமனா பிரிக்கிற செட்டப் இல்லாட்டி செய்ய இயலாம். விளங்குதா? அப்ப அப்படி ஒரு மேற்பரப்பு வந்தா எப்படி செய்வீங்க? இப்படி ஒரு மேற்பரப்பு வந்தா எப்படி செய்வீங்கன்னு கேட்க இயலாம் நீங்க. எந்த இஷ்டத்துக்கு நான் படத்துக்கு ரிப்போர்ட் கவுசின் மேற்பரப்புக்கு என்ன செய்யலாம்? விடையே கேட்க இயலாது. இப்போ உதாரணமா சொல்லுமே, இப்ப ஒரு முக்கோணியை வச்சு போட்டு சும்மா ஒரு முக்கோணி இப்படி வச்சு போட்டு சரியான ஒரு நான்முகின்னு வச்சுக்கோமே. சாரி, என்னடா இது? இந்த முகி ஏரியா. அப்ப எப்படி ஒரு நான்முகியை வச்சு போட்டு இந்த உச்சியில ஒரு ஏற்றத்தை வச்சு போட்டு இந்த முக்கோணிட பரப்புகளால் போற மின் பாயம் என்னன்னு ஒருத்தன் கேட்கலாம் தானே? நம்ம சொல்றேன். இப்ப இதெல்லாம் டீல் பண்றேன்னா கஷ்டம். இதை வச்சு நீங்க கவுசின் மேற்பரப்பை உருவாக்குறோம்னா எப்படி மூடிய மேற்பரப்பு உருவாக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியா வரும். மினக்கட வேண்டி வரும். இப்ப எல்லா கேள்விகளை வச்சு ஒன்று, சில கேள்விகள் பயங்கரமா மினக்கட வேண்டி வரும். சில கேள்விகள் தொகையிட்டாத்தான் செய்யலாம்னு இருக்கு. இப்ப நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம்? எல்லா மேற்பரப்புக்கும் கவுசின் தேற்றத்தை பாவிக்க இயலாம். சரியானே? இப்ப நான் இப்ப கடைசியா சொன்ன விடயத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு கேள்வியோட கேட்கிறேன். பாப்பமே எத்தனை பேர் சரியா சொல்றீங்கன்னு. இப்ப ஒரு செவ்வகம் இருக்கு. ஒரு செவ்வகம் இருக்கு. இந்த செவ்வகத்துல நடுவுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல பிளஸ் கியூ ஏற்றம் இருக்கு. சரியா? நீங்க சொல்லுங்க. இந்த செவ்வகத்துல சரியா நடுவுல இருந்து ஒரு பிளஸ் கியூ ஏற்றம் இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, ஏ பி சி இந்த மூணு சிறிய பரப்புகள்ல எந்த பரப்பினூடாக மின்பாயம் உயர்வாக போகும்? அல்லது இந்த மூணு பரப்பினூடாகவும் மின்பாயம் சமனாக போகுமா? எஸ். எதனூடாக போகும்? ஏயின் ஊடாகத்தான் மின்பாயம் கூட போகும். நல்லா யோசிச்சு பாருங்க. இது நான் ஒரு இருபரி ஒரு முப்பரிமாண அமைப்புல படத்தை கீறினேன். இப்ப நான் இருபரிமாண அமைப்புல படத்தை கீறுறேன். இந்த அறிக்கைது செவ்வகத்தடம். சரியா? செவ்வகம் இருக்குது. இங்க பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குது. நடுவுல பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குது. இப்ப நான் மின்புலக்கோட கீறுன்னு யோசித்து பாருங்க. இப்ப நான் மின்புலக்கோடுகளை கீறுறேன். எல்லா மின்புலக்கோடையும் கீறல, மேலுக்கு போற மின்புலக்கோடை மட்டும் கீறுறேன். இப்படி போகும் ஒரு மின்புலக்கோடு. இப்படி ஒரு மின்புலக்கோடு போகும். இப்படி ஒரு மின்புலக்கோடு போகும். இப்படி ஒரு மின்புலக்கோடு. இப்படி ஒரு மின்புலக்கோடு.
இப்படி ஒரு ஹோப். இப்ப நான் முதல் துண்டு காட்டின ஏங்கிறது இவ்வளவு பரப்புக்குரியது, அடுத்த பிங்கிறது இவ்வளவு பரப்புக்குரியது, அடுத்த சிங்கிறது இவ்வளவு பரப்புக்குரியது. நீங்களே யோசித்து பாருங்க, நீங்களே யோசித்து பாருங்க. ஒன்று இந்த தட்டிலிருந்து இந்த பிளஸ் கியூ ஏற்றம், இந்த இடத்திலிருந்து பிளஸ் கியூ ஏற்றம் பக்கத்தில் இருக்குது. அதனால இந்த பரப்புக்குள்ளால அதிகமான மின்புலக்கோடு போகுது. ரைட். இந்த பரப்புக்கு அடுத்ததா இருக்குது இந்த பரப்பு. இந்த பரப்புக்குள்ளால இதோட ஒப்பிடக்குள்ள மின்புலக்கோடு குறைவா போகுது. ஏன்னா இந்த தூரத்தை விட இந்த தூரம் பெருசு. இதை விட இந்த பரப்புக்குள்ளால மின்புலக்கோடு குறைவா போகுது. ஏண்டா இந்த தூரத்தை விட இந்த தூரம் பெருசு, தூரம் கூட இருக்கிறதால குறைவா தான் மின்புலக்கோடு போகும். ஆக ஏயினூடாக மின்புலக்கோடு பெரிதா போகும். அதுக்கு அடுத்தது பி, அடுத்தது சி. இது மூணுக்குள்ளாலே சமனா பிரிஞ்சு போவார். ஆனா இதே மாதிரி ஒரு பரப்பு இங்க இருக்குது, டியின் ஊடான இதே மாதிரி பரப்பு சரியா நடுவுல இருக்குதா இந்த கியூ, இந்த இருக்குது கியூ இங்க இருக்குது. நான் இப்ப சொல்ல இந்த அடிக்கிற பரப்பு டி. இந்த டியின் ஊடான மின்பாயத்தை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? டியின் ஊடான மின்பாயத்தை பத்தி என்ன சொல்லுவீங்க? எஸ், டியினூடான மின்பாயம் ஏயினூடான மின்பாயத்துக்கு சமம். நல்லா பாருங்க, இந்த ஏயினூடாக எப்படி மின்புலக்கோடு போகுதோ அதே மாதிரி தான் இந்த டிக்குள்ளாலே மின்புலக்கோடு போகும். இந்த பரப்புகளால் போற மின்பாயம் இந்த பரப்புகளால் மின்பாயம் சமன். ஏன்னா இந்த தூரம் இந்த தூரமும் சமன். ஆக ஏயினூடான மின்பாயம் டியினூடான மின்பாயத்துக்கு சமனாச்சு. சரியா? இங்க நடுவுல இருக்குது, அது நீங்க புரியும். அப்ப நடுவுல இருந்து வலப்பக்கம் ஏ இருக்குது, இடப்பக்கம் டி இருக்குது, ரெண்டும் ஒரே பரப்பு. அப்ப ரெண்டுக்குள்ளாலே மின்பாயம் சமனா வரும். இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கணும். விளங்குதா? ஓகே. இப்ப நாம அடுத்த ஒரு கேள்விக்கு வரலாம். இப்ப நீங்க இந்த பாஸ் பேப்பர் கேள்விக்குரிய விடயம் டியூட் எடுங்க. தேவையான விடயத்தை நோட் பண்ண ஒண்ணுமே சொல்லல, நீங்க தேவையா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன விடயம்னு கேட்ச் பண்ணிட்டுனா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம இவ்வளவு கேள்விகள் எல்லாம் இவ்வளவு விடயங்கள் எல்லாம் கொண்டு வந்து பேச வேண்டியிருக்குது. உட டியூட்ல 16வது பக்கத்துல 24வது கேள்வி எடுங்க. பேஜ் 16 என்று எழுதியிருக்கிறோம். ரெண்டு பேஜ் வருவது. பேஜ் 16ல 24வது கேள்வி, 2008ஆம் ஆண்டு வந்த கேள்வி. சரிங்களா?
ஓகே, பாருங்க. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சதுரமுகியின் மூலைகளில் ஒன்று ஒரு புள்ளியேற்றம் பிளஸ் கியூவை ஒன்றில் ஒரு பிளஸ் கியூ புள்ளியேற்றம் வைக்கப்பட்டுள்ளது. ஏபிசிடி பக்கத்தினூடான மின்பாயம் என்ன? ஓகே, இந்த மாதிரி ஒரு சதுரமுகி எடுத்து அதுல இந்த உச்சியில தான் பிளஸ் கியூ ஏற்றத்தை வச்சிருக்கிறாங்க. வச்சு போட்டு இந்த பரப்புக்குள்ளால எவ்வளவு மின்புல கோடுகள் செல்லுது, மின்பாயம் செல்லுதுன்னு கேட்கிறாங்க இல்லையா? சோ நாம் என்ன செய்வோம்னால் இந்த பிளஸ் கியூவை சரியான பிளஸ் கியூல இருந்து வெளியேற மொத்த மின்புலத்தை வச்சு மொத்த மின்புலத்தை கவர் பண்ற மாதிரி ஒரு மூடிய மேற்பரப்பை உருவாக்குவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பரப்பை பொறுத்த வரையில இந்த பரப்பினூடான மின்பாயத்தை கேட்கிறாங்க என்றால் இது இந்த சதுரத்திட சரியா உச்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல பிளஸ் கியூ இருக்குது. அப்ப நாம என்ன செய்வோம்னா இதே மாதிரி சதுரங்களை வச்சு இந்த பிளஸ் கியூவை கவர் பண்றதா யோசிப்போம். ஆக நாம இதே மாதிரி இன்னும் ஒரு சதுரத்தை எப்படி யோசிப்போம்? இப்ப நம்ம சொல்லலாம், இந்த பிளஸ் கியூல இருந்து இந்த சதுரத்துக்குள்ளால எவ்வளவு மின்புல கோடுகள் வெளியேறுமோ இதே மாதிரி ஒரு சதுரத்தை இந்த இடத்தை நாம கீறி இருக்கிறோம்னால் இந்த சதுரத்துக்குள்ளாலையும் அதே அளவு மின்புல கோடுகள் வெளியேறும். சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். ரைட். அப்ப நாம அதை சதுரத்தை நான் இப்படி சதுரமுகியை அப்படி காட்டுறேன். இப்ப திருப்பி நாம என்ன சொல்லுவோம்டா, அப்ப இதுக்குள்ளால போற மாதிரி மின்புலம் இதுக்குள்ளால போகும். அது ஏன் விளையாட்டான இப்ப நம்ம அதை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசினோம். சரியா? நடுவில் இருக்கிறதால இதுக்குள்ளால போற மாதிரி தான் இதுக்குள்ளால போகும். இப்ப நாம இந்த பிளஸ் கியூ இந்த சதுரமுகிற இதே மாதிரி ஒரு சதுர பக்கத்தை மேலுக்கு கீறுவோம். இப்ப நாம என்ன சொல்லலாம், இதையும் ஒரு சதுரமுகிமாயே கீறுவோம். இப்ப என்ன சொல்லலாம், இந்த பக்கத்துக்குள்ளால எவ்வளவு மின்புலக்கோடு போகுதோ அதே அளவு மின்புலக்கோடு தான் இந்த பக்கத்துக்குள்ளாலையும் போகும்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் இந்த பிளஸ் கியூல இருந்து இது எவ்வளவு தூரத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த பிளஸ் கியூல இருந்து இந்த சதுர பக்கமும் இருக்குது. திருப்பி இதே மாதிரியே இங்கேயும் ஒரு சதுரத்தை கீறுவோம், சதுரமுகிய கீறுவோம். இப்ப என்ன சொல்லலாம், இந்த பக்கத்துக்குள்ளால போற மாதிரி தான் இந்த பக்கத்துக்குள்ளாலையும் மின்புலக்கோடு போகும். இப்படி சொல்லாம இல்லையா? ஏண்டா சரியா இதுல உச்சியில இருந்து எவ்வளவு தூரமோ இந்த சதுரத்துல உச்சியில இருந்து இருக்கிற தூரமும் இந்த சதுரத்துல உச்சியில இருந்து இந்த சதுரத்துல உச்சி இந்த சதுரத்துல உச்சியில இருந்து ஒரே அளவு தூரத்துல இருக்கு. அப்ப இந்த 4 சதுர பக்கங்களின் ஊடாகவும் ஒரே அளவுக்குத்தான் மின்பாயம் போகும். இருந்தாலும் இந்த பிளஸ் கியூ ஏற்றத்தை இந்த சதுர பரப்பு மூடல்ல. ஆக நாம் என்ன செய்ய போறோம்டா, நல்லா பாத்தீங்கன்னா இந்த நான் கீறி இருக்கிற இந்த 4 சதுரமுகிட பின்னுக்குத்தான் இந்த பிளஸ் கியூ இருக்குது. எல்லாம் பாருங்க, இது எங்க இருக்குது உண்மையா, இந்த 4 சதுரமுகிட பின்பக்கத்துல இருக்குது. அதனால இதே மாதிரி சதுரமுகிகளை இந்த பக்கமா அடுக்குவோம், அடுத்த பின்பக்கத்துக்கு அடுக்குவோம். முன்னுக்கு இருக்கிற இந்த 4 சதுரமுகி மாதிரி எங்க அடிக்கிட்டோம், பின்னுக்கு 4 சதுரமுகிகளை நாம் இப்படி அடிக்கிட்டோம். இப்ப யோசித்து பாருங்க, பெரிய ஒரு சதுரமுகி வந்துட்டு அந்த பெரிய சதுரமுகிட நடுவுல தான் இந்த பிளஸ் கியூ இப்ப இருக்குது இல்லையா? பெரிய சதுரமுகிட நடுவுல பிளஸ் கியூ இருக்குது. இது பாருங்க, இப்படி ஒரு சதுரமுகி, பெரிய சதுரமுகி. இந்த சதுரமுகிட எங்க இருக்குது, இப்படி ஒரு சதுரமுகிண்டா இந்த சதுரமுகிட சரியா நடுவுல பிளஸ் கியூ ஏற்றம் இருக்கு. ஆக நம்ம என்ன சொல்லலாம், சதுரமுகிட நடுவுல பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குதா? அதுவும் இங்க சதுரமுகிக்கு எத்தனை பக்கம் இருக்க போகுது, 6 பக்கம் இருக்குதா?
நடுவுல சதுரமுகி இருக்கக்குள்ள ஒரு பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம் எவ்வளவு படிக்கிறோம் நாம போன கிளாஸ்ல செஞ்சோம். சதுரமுகில நடுவுல பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குதுன்னா இந்த 6 சதுர பக்கங்களுக்குள்ளாலே ஒரே அளவுக்கு தான் மின்புலக்கோடு போகும். அப்ப இந்த ஒரு பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம் எவ்வளவு கேட்டா பிளஸ் கியூவின் கீழ் எப்சைலன் பிளஸ் கியூவின் கீழ் ஆறு எப்சைலன் சொல்லுவோம் இல்லையா? அந்த வகையில இந்த பெரிய சதுரமுகிட நடுவுல பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குது. ஆக இந்த பெரிய சதுர பக்கத்தினூடான மின்பாயம் பிளஸ் கியூவின் கீழ் ஆறு எப்சைலன். இந்த பெரிய சதுர பக்கத்தினூடான மின்பாயம் பெரிய சதுர பக்கத்தினூடான மின்பாயம் பிளஸ் கியூவின் கீழ் ஆறு எப்சைலனா இருந்தால் இந்த பெரிய சதுர பக்கம் சமனான 4 சதுர பக்கங்களா உடைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு சதுர பக்கத்துக்குள்ளால இந்த பக்கத்துக்குள்ளால மின்பாயம் என்னன்னு கேட்டா பெரிய சதுர பக்கத்துக்குள்ளால போற மின்பாயம் கியூவிங்கில் ஆர் எப்சைலன் இது 4ஆ உடைக்கப்பட்டிருக்குது. அப்ப ஒரு பக்கத்துக்குள்ளால போறது கியூவிங்கில் ஆர் எப்சைலனை 4ஆ பிரிச்சு வாரது. அதாவது கியூவிங்கில் 24 எப்சைலன். இதான் இந்த கேள்விக்குரிய விட. அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட கியூவிங்கில் 24. எத்தனாவது விட வரும்? 4ஆவது விட வரும். இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? இந்த பக்கத்துக்குள்ளால போற மின் பாயம்னா இதே மாதிரி ஒரு பக்கம் இதே மாதிரி ஒரு பக்கம் இதே மாதிரி ஒரு பக்கத்தை வச்சு போட்டு சொல்றோம். இது நான்குக்குள்ளாலையும் சமனான மின் பாயம் தான் போகும். அப்ப இந்த 4 சதுரமுகி எடுத்து போட்டு பார்த்தா அதுல சரியா பின்னுக்கு தான் இந்த பிளஸ் கியூ இருக்கு. அதனால முன்னுக்கு இருக்கிற 4 சதுரமுகி மாதிரி பின்னுக்கு 4 சதுரமுகியை அடுக்கி ஒரு பெரிய சதுரமுகியை உருவாக்குறோம். அந்த பெரிய சதுரமுகிக்குத்தான் பிளஸ் கியூ எங்க இருக்குது? நடுவுல இருக்குது. ஏன்னா நீங்க நடுவுல ஏற்றத்தை கொண்டு வந்தா தாண்டா சமனா எல்லா இடத்தையும் பிரிக்கலாம். அப்ப சதுரமுகிட நடுவுல பிளஸ் கியூ ஏற்றம் இருந்தால் தான் இந்த சதுரமுகிட 6 பக்கத்துக்குள்ளாலையும் சமனான மின்பாயம் போகுதுன்னு நம்ம சொல்லலாம் உறுதியா. அப்ப சதுரமுகிட நடுவுல பிளஸ் கியூ வந்துட்டா அப்ப ஒரு பக்கத்துக்குள்ளால போறது பிளஸ் கியூவிங்கில் ஆறு எப்சைலன். 6 பக்கத்துக்குள்ளால் போறது மொத்தமா பிளஸ் கியூவிங்கில் எப்சைலன். அப்ப ஒரு பக்கத்துக்குள்ளால் போறது பிளஸ் கியூவிங்கில் ஆறு எப்சைலன். அந்த பிளஸ் கியூவிங்கில் ஆறு எப்சைலன் இந்த ஒரு பக்கத்துக்குள்ளால போகுதுண்டா அதை 4ஆ பிரிச்சு ஒரு துண்டு தான் இது. அப்ப இதுக்குள்ளால போற மின்பாயம் என்னன்னு கேட்டா பிளஸ் கியூவிங்கில் ஆறு எப்சைலன் 4ஆ பிரிச்சு வாருது. அப்ப பிளஸ் கியூவிங்கில் 24 எப்சைலன் வரும். விளங்கிருக்காது? அப்படியே நம்ம செஞ்சு வந்த கேள்வியை அப்படியே தொடர்ச்சியை வச்சு யோசித்து பாருங்க. எனி டவுட்? இந்த கவுசின் மேற்பரப்பை ஏன் கற்பனை மேற்பரப்பு அப்படின்னு சொல்றேன் ஒரு டவுட் கேட்டிருக்கிறாங்க. பொதுவா ஏன் கற்பனை மேற்பரப்புன்னு சொல்றோம்னா இப்ப இது ஒரு சதுரமுகி அல்லது ஒரு கோள மேற்பரப்புன்னு சும்மா சொல்லக்குள்ள சில பேருக்கு யோசனை வரும். அது கடத்தும் கோலமா காவலி கோலமானு கூட கேட்க ஆரம்பிப்பாங்க. கடத்தும் கோலமா இருந்தா அந்த மேற்பரப்புல தூண்டல் நடக்காதான்னு அடுத்த கேள்வி வர ஆரம்பிக்கும். அப்ப அப்படியான மேற்பரப்புல கடத்தி காவலின்னு நீங்க யோசிக்கிற ஒரு மேற்பரப்புல இது ஒரு கற்பனையான மேற்பரப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப கவுசின் மேற்பரப்பை கற்பனைன்னு சொல்றதுக்கு காரணம் வளமையான திரவிய மேற்பரப்புகள் மாதிரி நீங்க அதை யோசிக்க கூடாது. அங்க தூண்டல் நடக்குமா தூண்டல் நடக்காதான்னு யோசிக்க கூடாதுங்கிறதாலதான் நாம கற்பனை மேற்பரப்புன்னு சொல்றதுக்கு காரணம். சரியான? வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்லாதாக்கள் இதுக்கு அடுத்த கேள்வி 2018ஆம் ஆண்டு தானது 2019ஆம் ஆண்டு கேள்வியை செய்ய. அதுக்கு அடுத்த கேள்வியான 2019க்குரிய விடையை சொல்லுங்க.
ஓகே. சரியா கவனிங்க. என்ன? ஒரு சதுரமுகிட பாருங்க, சிம்பிளான கேள்வி இது. இந்த கேள்வி தெரிஞ்சா நமக்கு இந்த கேள்வி ஒரு சிம்பிளான கேள்விதான். ஒரு சதுரமுகி, அதுல 8 உச்சிகள்லையுமே ஏற்றங்களை வச்சிருக்கிறாங்களாம் இல்லையா? இந்த மாதிரி 8 உச்சிகள்லையும் ஏற்றங்கள் வைக்கப்பட்டிருக்குது. சோ இந்த பரப்பினூடான மின்பாயம் என்னன்னு கேட்கிறாங்க. சோ 2008ஆம் ஆண்டு இந்த இடத்தை பிளஸ் கியூ ஏற்றத்தை வச்சு போட்டு இதனூடான மின்பாயம் என்னன்னு கேட்டாங்க. அப்ப நாம என்ன விட சொல்றோம்? இந்த ஏற்றத்தால இந்த பரப்பினூடாக போற மின்பாயம் பிளஸ் கியூவிங்கில் 24 எப்சைலன். எல்லாமே யோசித்து பாருங்க. இந்த பிளஸ் கியூ ஏற்றம் இதனூடாக எவ்வளவு மின்பாயத்தை அனுப்புமோ அதே அளவு மின்பாயத்தை தான் இந்த பிளஸ் கியூவும் இதனூடாக அனுப்பும். ஏன்? இந்த சதுர பக்கத்திலிருந்து இது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி தான் இவரும் இருக்கிறாரு. அப்ப இந்த ஏற்றத்தால இந்த பரப்புக்குள்ளால போறது கியூவிங்கில் 24, இந்த ஏற்றத்தால இந்த பரப்புக்குள்ளால போறது அதே கியூவிங்கில் 24. ரைட்? இந்த பிளஸ் கியூ அதே கேஸ். இந்த பிளஸ் கியூவால இந்த சதுர பக்கத்துக்குள்ளால் அனுப்பப்படுற மின்பாயம் அதே கியூவிங்கில் 24. அதே போல இந்த பிளஸ் கியூ பின்னுக்கு இருக்கிற பிளஸ் கியூ இவரால இந்த பக்கத்துக்குள்ளால் அனுப்பப்படுற மின்பாயம் கியூவிங்கில் 24. சோ இந்த 4 ஏற்றங்களும் இந்த பரப்புக்குள்ளால் அனுப்புற மின்பாயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஏற்றம் அனுப்பின மின்பாயம் கியூவிங்கில் 24. அப்ப இங்க 4 ஏற்றம் இருக்குதா, அதை 4ஆல பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? கியூவிங்கு 6 எப்சைலன் வரும். அப்ப இந்த பரப்பினூடான மின்பாயம் கியூவிங்கில் 6 எப்சைலன். உடனே சில பேர் அது என்ன 4 ஏற்றம்னு சொல்றீங்க, அப்ப இந்த 4 ஏற்றம் எங்க போனிக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பீங்க. நாம என்ன சொல்றோம்டா, இந்த சதுர பக்கத்தில் இருக்கிற இந்த பிளஸ் கியூ எடுத்தீங்கன்னா நம்ம ஒரு தியரி சொன்னோம். அந்த மேற்பரப்புல இருக்கிற ஏற்றத்தால அந்த மேற்பரப்பை ஊடறுக்கிற மாதிரி மின்புல கோடுகளை செலுத்த முடியாது. சோ இந்த பிளஸ் கியூவோ இந்த பிளஸ் கியூவோ இந்த பிளஸ் கியூவோ இந்த பிளஸ் கியூவோ இந்த மேற்பரப்பின் ஊடாக மின்பாயத்தை அனுப்பாது. ஏண்டா இந்த 4ம் இந்த மேற்பரப்போட இருக்கிறது. அப்ப இந்த 4ம் இங்க யூஸ் இல்லை. சோ இந்த மேற்பரப்புக்கு ஊடாக மின்புலத்தை அனுப்ப போறது பின்னுக்கு இருக்கிற 4 ஏற்றங்கள். அப்ப ஒரு ஏற்றம் கியூவிங்கில் 24னா 4 ஏற்றம் கியூவிங்கில் 6 எப்சைலன். விளங்குதா? என்ன மாதிரி கவுசின் தேற்றம் கிளியரா? போன கிளாஸ்ல உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணினது இப்பயும் அப்படியே ஃபீல் பண்றீங்களா? கேட்ச் பண்ணிட்டீங்களா? ஓகேயா? என்ன நடந்திக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயம்லாம் ஓகே. ஏன்னா கவுசின் தேற்றத்துல ஓவராலான இந்த மாதிரியான கன்செப்ட் முடிஞ்சு அடுத்து நம்ம வந்துட்டு பிரயோகம் படிக்க போறோம். கவுசின் தேற்றத்துல பிரயோகம் படிக்க போறோம். ஸோ இப்ப சொன்ன விஷயங்கள் ரைட். ஓகே. அப்ப இது தொடர்பா உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா சம்டைம்ஸ் நீங்க சட்ல அனுப்பி அதுக்கு நான் ரிப்ளை பண்ணாம விட்டு இருந்தால் அல்லது நான் மிஸ் பண்ணியிருந்தா வாசிக்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி ஏதும் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, நம்மளோட டவுட்ஸுக்குரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அந்த டவுட்டை அனுப்பி விடுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். ஸோ நாம இதுல அடுத்த கன்செப்டான கவுசின் தேற்றத்துல பிரயோகம்னு சொல்லி படிக்க போற விடயம் அதுவும் ரொம்ப முக்கியமானது. அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா கோலங்கள் சம்பந்தமா படிக்கிற பகுதி. அது நிறைய பேருக்கு பிரச்சனையான ஒரு பகுதியா ஃபீல் பண்றது. அதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு உடைச்சு படிக்கிறதுக்கு பார்ப்போம். கட்டாயம் படிப்பிச்ச விடயங்களை நீங்களாக திருப்பி என்ன செய்யுங்க,
ஒரு தடவை மீட்டி பாருங்க. திருப்பி ஒரு தடவை கட்டாயம் என்ன செய்யுங்க, நல்லா மீட்டி பாருங்க, கிளியர் ஆக்கி கொள்ளுங்க. ஏன்னா நீங்க ஒரு தியரி படிக்கிறீங்கன்னா அந்த தியரியை நீங்க எந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்றீங்களோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த கான்ஃபிடென்ட் தான் ஒரு கேள்வியை யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரியானே? ஓகே. அப்ப அடுத்த டாபிக்கை நாம அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். வேற ஏதும் டவுட்ஸ் இருந்தா சொன்ன மாதிரி அனுப்பி விடுங்க. ஜஸாக் அல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.